உங்க 2 பேருக்கும் தான். பத்திரிக்கை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். தியா, அவருக்கு டைம் ஆயிடுச்சான். நீ என் பேச்ச மீற மாட்டேன்னு நான் நம்புறேன். ஐயோ அத்தை, சத்தியமா நான் மீறவே மாட்டேன். என் மருமக என் பேச்ச மீற மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு மாடலை காட்டுங்க, அவளே செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே மேடம். இந்தாங்க மேடம், செலக்ட் பண்ணுங்க மேடம். அத்தை, எனக்கு இது ஓகே. உங்களுக்கு ஓகேவா? இது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்பனா எனக்கும் ஓகே தான். கடவுளே, இது எங்க போய் முட்டி மோதி முடிய போகுதுன்னு தெரியலையே. யார் நடிக்கிறா, யார் உண்மையா இருக்கான்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. இதையே ஃபைனல் பண்ணிடுங்க. ஓகே மேடம். மேடம், நான் சாம்பிள் அனுப்புறேன். கரெக்ஷன் இருந்தா பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு ஈவினிங் பிரிண்ட் கொடுத்துடலாம். ஓகே, கொடுங்க மேடம். அப்ப நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். மத்த விஷயங்களை எல்லாம் என் தம்பி விஸ்வநாதன் கிட்ட பேசிக்க. ஓகே மேடம், நான் பேசிக்கிறேன். ஓகே, நான் வரேன் மேடம். சரி, வரேன் சார். வாங்க. என்னங்க, இன்விடேஷன் ரெடியான உடனே முதல் வேலையா குலதெய்வ கோயில்ல கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுங்க. சரி ஆதி, பண்ணிடுறேன். வாமா தியா, வா. என்ன மாமா, இந்த கல்யாணம் நின்னுடும்னு நம்புற அளவுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எப்பாடுபட்டாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். பார்த்துக்கலாமா? வாங்க ஐயா. வணக்கம். 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 ஐயா. குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குது. அதுதானம்மா குலதெய்வத்துடைய சக்தி. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போங்க. வாங்க வரோம். வாங்க ஐயா. வா. வாங்கம்மா. வாங்கம்மா. திருவிழாவுக்கு தேதி குறிச்சிட்டீங்களா? இல்லம்மா, அது விஷயமா உங்க எல்லார்கிட்டயும் கலந்து பேசி முடிவெடுக்கணும். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. திருவிழாவை சிறப்பா பண்ணிடலாம். உங்க தயவு இருக்கும்போது எங்களுக்கு என்னமா கவலை? அமர்க்களப்படுத்தலாம். சரிங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கங்க ஐயா. தியா, தட்ட ஐயா கிட்ட கொடு. கொடுங்கம்மா. காயத்ரி, நீயும் கொடுமா. கொடுங்கம்மா. பூஜை ஆரம்பிச்சிட்டுங்களாமா? பூஜை ஆரம்பிச்சிருங்க. கடவுளே, உலகத்துல இருக்கிற எந்த தெய்வம் வரம் கொடுக்கணும்னாலும் அதுக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும்னு சொல்லுவாங்க. என் குலத்தையே தாங்கிக்கிட்டு இருக்கிற தெய்வம் நீ. பொண்ணை தேடி நான் உன் சன்னதிக்கு வந்திருக்கேன். என் பையன் செழியனுக்கு நடக்க இருக்கிற இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். அதுல எந்த ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதாம அருள் புரியணும். என் மனைவி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உங்ககிட்ட வரம் கேட்டு வந்திருக்கா. ஆனா நான் இந்த கல்யாணம் நிக்கணும்,
என் மருமக காயத்ரிய என் மனைவி மருமகளா ஏத்துக்கணும்னு வரம் கேட்டு வந்திருக்கேன். நீ நியாயத்து பக்கம் நின்னு நல்லதை நடத்தி காட்டு. இது ஏன் வாழ்க்கை, செழியன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை நான் தியாவுக்கு விட்டு கொடுக்க முடியாது. என் கணவர் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாம அவர் என் கூட நீதான் சேர்த்து வைக்கணும். நல்ல வாக்கா சொல்லு தாயே. அச்சச்சோ. நடக்கணும்னு என் காலடிக்கு வந்திருக்க. ஆனா விதி வேற ஒன்றா இருக்கு. ஐயோ, என்ன சொல்றா ஆத்தா? இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபமா நடந்து முடியாது. நீ இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு தான் நான் உன் காலடியில விழுந்து பிரார்த்தனை பண்ணணும்னு வந்திருக்கேன். இந்த காரியத்தை நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னா என் எல்லையில இருந்து குடிமண்ணை கொண்டு போய் உன் வீட்டுல அத பீடமா செஞ்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ கழுத்துல தாலி ஏற வரைக்கும் என்னமோ பூஜை பண்ணணும். ஒரு நாள் கூட பூஜை செய்ய மறக்க கூடாது. இடையில என்னைக்காவது பூஜை செய்யாம போனா இந்த கல்யாணத்தை யாராலையும் நடத்த முடியாது.